ஃபர்ஸ்ட் கையில பணம் வந்தா அதை என்ன செய்யணும் எது செய்யணும் ஒரு நிதானமா அதை ஹேண்டில் பண்ணணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து அதுக்கான நாலேஜ் வேணும். பணத்தை செட்டில் நம்ம கிட்ட இருக்குதுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுங்கிற நாலேஜ் எடுத்துக்கணும். தொடர்ச்சியா நமக்கு வர்ற மாதிரி அதை இன்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து வந்து பணத்தை போட்டு பணம் செய்ய வர்றதுக்கு நமக்கு வருமானம் வர்ற மாதிரி பார்க்கணும். அடுத்து பணத்தை மேனேஜ் பண்ண தெரியணும். தேங்க்யூ. நம்மளோட பர்பஸ் என்ன? நமக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். பணக்காரன் ஆகிறது, பணம் சம்பாதிக்கிறது நம்மளோட பர்பஸ். அது நம்மளோட பர்பஸ் இல்லை. ஆனா நம்மளோட பர்பஸை நோக்கி போகும்போது நமக்கு பணம் வரணும். அது நம்மள பணக்காரனாக்கும் கோடீஸ்வரனாக்கும். இன்னொரு விஷயம்லாம் பணமெல்லாம் நிறைய வந்துட்டு பணம் நிறைய லட்சமா நம்ம சொல்ற மாதிரி நம்ம மேனேஜர் ஆயிட்டான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? மாயமா சொல்லலாம். எனக்குன்னு இருக்கிற கனவுகளை அடையணும்னாக்க எனக்கு அந்த பணம் தேவைப்படுது. அந்த கனவுகள்னா நியாயமான கனவுகள் தான். ஒரு சில சுச்சுவேஷனால நான் எனக்குன்னு எதையும் நான் செய்துக்கல. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்துக்கணும். நிம்மதியா இருக்கணும், அடுத்தவங்களுக்கும் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பர்பஸ் தான் சார் என்கிட்ட இருக்கு. இதுல என்னுடைய ₹1 சம்பாதிச்சாலும் இது அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப குறியா இருக்கேன். சில கோல்ஸ் எல்லாம் வச்சிருப்போம். நமக்கு இது வேணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ரிச் பர்சன் ஆகணும். அந்த மாதிரி இன்சைட்ல தான் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்திருப்போம். அந்த மாதிரி தான் உள்ள வந்தது. நம்ம பிடிச்ச விஷயம் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி இல்லாம எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் சார் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தது. தேங்க்யூ. நம்ம காலையில இருந்து நைட்டு வரை நம்ம வாழ்க்கை நம்ம பணத்தை சுத்தி தான் சார் நடக்குது. பணம் இல்லைன்னா நம்ம லைஃப் ஒண்ணும் இல்லை. நம்ம அன்றாட தேவைகள் நிறைவேற்றுக்கே பணம் அவசியம் சார். அதை ஃபர்ஸ்ட் நம்ம அச்சீவ் பண்ணணும் சார். அந்த மாதிரி பணத்தை தேடி ஓடும்போது பணம் வராது. அது நம்மளோட கோல் இல்ல. நம்மளோட பர்பஸ் வெல்த் கிரியேட் பண்ண அப்படின்னா பணம் நிறைய எக்கச்சக்கம் இருக்கு. இப்ப வீடு கட்டிட்டு இருப்போமா, டெய்லி வீடு கட்டுவோமா, அப்படி கிடையாது இல்ல. அந்த மாதிரி ஒரு பர்பஸா இருக்கும்போது அதை நோக்கி ஓட ஆரம்பிப்போம். ஆட்டோமேட்டிக் பணம் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். பணங்கள் ஏன் நமக்கு செலவாகுதுன்னா நம்ம தேவைகளை அதிகப்படுத்திட்டே போறோம். இப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள செலவு வச்சிருக்கோம்னா திரும்ப வந்து 15,000 20,000. இப்போ சின்ன வீட்டுல இருக்கும், ஒரு பெரிய பங்களா கட்டணும், இல்ல ஒரு அவங்க 5 ஏக்கர் வாங்கிட்டு நம்ம ஒரு 4 ஏக்கர் வாங்கிட்டு விவசாயம் இப்படி போய் நம்மள தலையை போட்டு சிக்கிறதுனாலதான் அந்த பணத்துடைய ஆசை வந்து பேராசையா போயிட்டே இருக்குது. வாசு சொன்ன மாதிரி அந்த செலவுகள் ஒரே மாதிரி வச்சுட்டு போகும்போது என்ன அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து பணம் தேவைப்படாத போது அடுத்து நம்ம லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணலாம் அந்த மாதிரிதான் திங்கிங் வரும். நிறைய லைஃப் ஸ்டைலுக்காக பணம் சம்பாதிக்கணும்னு சொல்றாங்க. பணம் சம்பாதிக்கிற போகும்போது சொன்ன மாதிரி நம்ம என்ன செலவுகள் பண்றோம், எவ்வளவு இன்கம் வருது, இது ரெண்டும் நம்ம கரெக்டா போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். நமக்கு இன்கம் பண்ண தெரியுது, ஆனா நம்ம செலவு பண்ணல கொட்ட விட்டா அப்படின்னா அங்க பணம் சேரவே சேராது. நல்லா செலவுலாம் பார்க்க தெரியுது, ஆனா இன்கம் பண்ணல அப்படின்னா அங்கேயும் பணம் சேராது. சார் ரெண்டுமே அந்த காம்பினேஷனா போகும்போது தான் சார் நம்ம நினைக்கிற அந்த வெல்த் கிரியேஷனை நம்ம ஃபுல் ஃப்ரீடம் எல்லாம் பண்ண முடியும். அதுக்கு ஸ்டார்டிங்ல இது பண்ணி ஆகணும். பணம்னு அலைஞ்சி பணமே சம்பாரிச்சு பணமே வச்சுக்கிட்டு பணத்தோட மட்டும் வச்சுட்டு இருப்பாங்க, வாழ மாட்டாங்க. வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதுவும் பண்ணாதீங்க.